அடிப்படை வசதிகள் என்பது அனைவருக்கும் பொதுவானது ஒன்றாகும். எனினும் பல வருடங்களாக அடிப்படை வசதிகள் இன்றி அல்லல்படும் மக்கள் மத்தியில் ஏராளமாகவே இருக்க செய்கின்றனர். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பலப்பெருமாள் குளம் மற்றும் கோட்டைக்கட்டிய குளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல வருடங்களாக அடிப்படை வசதிகளின்றி சிரமப்படுகின்றனர். சீரான வீதிகள் இன்மையால் போக்குவரத்தின் போது பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் பாடசாலை மாணவர்கள் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலையை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த கோட்டவட்டி கிராமத்தில் போக்குவரத்து வசதிகள் இல்லை, வாகன பிரச்சனை, பாதைகள் கொஞ்சம் சீரில்லை, எல்லாம் சேரும் சிறியுமாக இருக்குது. மற்ற கரண்ட் பிரச்சனை, ஒரே இந்த இடம்பெயர்ந்த காலத்துல இருந்து நாங்கள் ஒரே கஷ்டமாத்தான் பிள்ளைகளை மண்ணெண்ணெய் விளக்குல தான் இருட்டில பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்கிறோம். இங்க வந்து உலக காலத்துக்கும் எங்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கும் வசதி இல்லாமல் இருக்கு. கரண்டும் இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட போஸ்ட் போட்டுட்டோம். கரண்ட் வசதியும் வருதில்லை. ஆனபடியாக எங்களுக்கு இதற்காக சீரமைச்சு தரும்படியா பணமாக கேட்கிறோம். இந்த கிராமங்களில் மக்கள் வெளிக்குடியமர்த்தப்பட்டு 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் கூட ஒருவருக்கேனும் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு மின்சார பலம் இல்லை, மற்றது மின்சாரம் இப்ப செய்ய துவாங்குறோம் என்று சொல்லி இன்றைய தூணை நட்டு கிடக்கு, இன்றைய இதான் கம்பியை நட்டு கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு இந்த விரைவில் இதை நடைமுறைப்படுத்தி தரவும். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பைத்து குத்துக்காரர் பிரவேசம் என்று சொன்னால் இன்றைய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் 12 மணிக்கும் போக வேண்டியா கிடக்கு. புசைக்கு இந்த ரோட்டில் நாங்கள் அமைந்து போய் கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. எங்களுக்கு இந்த ரூட்டை கெதியிலாக செய்தரவும். கோட்டவட்டி எவ்வளோ கிராமத்தில் விடந்த ரோட் ஒன்று இருக்குது, அவிடம் புனரமைப்பு செய்யப்படாமல் இருக்குது. எவ்வளோ நாங்கள் உயர் அதிகாரிகளிடமும் கதைச்சி பார்த்தோம், ஒருத்தரும் அதை பெரிய நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஆனபடியாக இந்த இதை புனரமைப்பு செய்து தரும்படி உயர் அதிகாரியிடம் நாங்கள் பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் ஆரம்ப சுகாதார நிலையம் இன்மையால் சிறிய மருத்துவ தேவைகளுக்கு கூட நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக கிராம மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இனியேனும் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியை இந்த மக்கள் முன்வைத்துள்ளனர்.